வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதைய பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 3. அங்கே ரகரனின் அழைப்பில் புறையேறி இருமிக் கொண்டிருந்தாள் அனலிகா. ஏங்க என்னாச்சு, இப்படி இருமுறீங்க? அந்த பேருதான் சொன்னாரா, இல்ல நமக்கு தான் அப்படி கேட்டிருக்கா என மனதில் நினைத்தவள், இப்ப என்ன பேரு சொன்னீங்க? அக்னின்னு சொன்ன. ஏங்க பிடிக்கலையா? இப்படி கேட்டா என்னதான் நான் சொல்ல? நானே அந்த பேரை இப்பதான் மறந்திருக்கேன், நீங்க வேற ஞாபகப்படுத்துறீங்களே என மனதில் நினைத்து கொண்டிருக்க, என்னாச்சுங்க? நான் கேட்டுட்டே இருக்க, நீங்க வேற ஏதோ யோசிக்கிறீங்க. உங்களதான் கேக்குறேன், அந்த பேரு பிடிக்கலையா? அப்படிலாம் இல்ல, ஆனா என இழுத்து, ஐயோ அது எப்படி கரெக்டா அந்த பேரு? எதர்ச்சியாதான் சொல்றாங்களா, இல்ல எதுவும் தெரிஞ்சு வச்சு சொல்றாங்களா என நினைத்து குழப்பமாய் பார்க்க, ஆனா என்னங்க? இல்ல எதனால அந்த பேரு? அட சும்மாதாங்க, அனல்னாலும் தீதான், அக்னினாலும் தீதான், அத வச்சுதான் சொன்னேன். சொல்ல போனா அதை விட இதுதான் இன்னும் பொருத்தமா இருக்கு என அவன் கூற, ஐயோ கடவுளே, இவன் ஒருத்தன் எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றானே, இப்ப அப்படி கூப்பிடாதன்னு சொன்னா ஏன் எதுக்குன்னு கேப்பான் என மனதினில் நொந்து விட்டு வெளியே, ஓ சரிங்க அப்படியே கூப்பிடுங்க, ஆனா ஒரு கண்டிஷன், வெளியாட்கள் முன்னாடி என்ன அப்படி கூப்பிடக்கூடாது, சரியா? ஓகே, பட் ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரீசன் என்ன இல்லங்க, சும்மாதான் என அவனும் கூற, அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் விட்டுவிட்டான். காஃபி குடித்து முடித்தவர்கள் பிறகு உள்ளே சென்றனர். அதே அறையில் அனைவரும் கூட மீண்டும் ஸ்ருதிகா பேச ஆரம்பித்தாள். ஓகே கைஸ், நவ் ஐ எம் கோயிங் டு டெல் யுவர் டீம் அண்ட் டீம் லீடர்ஸ். அனைவரும் ஆவலுடன் நோக்கினர் அவளை. ஏனோ காரணமின்றி மகிழுக்கு அனலிகா இருக்கும் டீமில்தான் தானும் இருக்க வேண்டும் என மனம் வேண்டியது. அனலிகாவிற்கும் அதே போல்தான். நினைத்தது போலவே இருவரும் ஒரே டீமில் வரவும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். ஆனால் இருவரும் எதிர்பார்க்காதது ஸ்ருதிகாவின் டீமில் வந்ததுதான். பிறகு நித்தினும் நிர்மலாவும் வந்து மகள் மற்றும் அனலிகாவிடம் பேசினர். பிறகு மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியே வர, ஏற்கனவே அங்கு பணியில் இருக்கும் சக அலுவலர்கள் வந்து ஸ்ருதிகாவின் டீமில் இருக்கும் 4வருக்கும் வாழ்த்து கூறினர். தனி மரியாதையெல்லாம் கிடைப்பதை ஏனோ 4வரும் வித்தியாசமாக பார்த்தனர். அதனை கண்ட பிரபாகரனோ, என்னடா இவ்வளவு மரியாதை கிடைக்குதேன்னு பாக்குறீங்களா? நம்ம ஸ்ருதி டீம்ல நீங்க, அதான் இந்த மரியாதை. அவளோட டீம்னா எப்பவும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும், நீங்களும் இனிமே பார்த்து நடந்துக்கோங்க, அவ கோபப்படுற மாதிரி ஏதும் நடந்துக்காதீங்க என்று கூறிவிட்டு செல்ல 4வரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். நித்தினோ கடுப்பில், என்ன இவங்க அவங்க டீம்ல இருக்கிறதுனால இதெல்லாம் பண்ணுவாங்களாமா, இல்லனா மதிக்க மாட்டாங்களா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் என சத்தமாக புலம்ப, அனலிகாவோ, ஐயோ மெதுவா பேசுங்க, கேட்ட போது என்றாள். கேட்டா மட்டும் என்ன, நிஜமாவே இது ஓவர் தான். இன்னும் நம்ம என்னெல்லாம் பாடுபட போறோமோ, அந்த ஸ்ருதிகாவை பார்த்தாலே திமிரு பிடிச்சவ மாதிரி தெரியுது என நிர்மலாவும் தன் பங்கிற்கு கூற, மகளோ, எதை பத்தியும் முழுசா தெரியாம நாம பேச வேணாம் கைஸ், போக போக பாத்துக்கலாம் என கூற, அனலிகாவோ, அதுவும் சரிதான் என்றாள். ஆமா, முதல்ல நாம ஒருத்தர் முழுசா தெரிஞ்சுப்போம். ஐ எம் நிதின் என மூவருக்கும் கை நீட்ட, மூவரும் ஒவ்வொருத்தராக கை குலுக்கி தங்களையும் அறிமுகம் செய்து கொண்டனர். பிறகு ஸ்ருதிகா 4வரையும் அறைக்கு அழைத்தாள். 4வரும் சென்றனர். மே வி கம் இன் மேம்? எஸ் கம் இன் என்றவள் நிமிர்ந்து பார்த்து, வெல்கம் டு மை டீம் கைஸ் என்றாள் அளவான சிரிப்புடன். இன்னும் சிரிச்சா பல்லு விழுந்துருமா என தங்கள் 4வருக்கு மட்டும் கேட்கும்படி நிதின் கிண்டல் செய்ய, நிர்மலாவோ, நீங்க அவகிட்ட அடி வாங்காம போக மாட்டீங்க போல, சும்மா இருங்க நிதின் என்றால் மெதுவாக. அதனை கண்டு கொள்ளாமல் ஸ்ருதிகாவோ, என்ன நினைச்சு நீங்க பயப்பட வேணாம்,
நானும் உங்க ஃப்ரெண்டு மாதிரி தான். ஆஸ் யூஷுவல் ஜாலியா இருக்கலாம். ஒர்க் மட்டும் கரெக்டா பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஓகே என இப்பொழுது நன்றாக சிரித்தபடி கேட்க, நால்வரும் அவசரப்பட்டு தப்பா நினைச்சிட்டோமோ என ஒரு கணம் நினைத்தனர். அவ்வப்பொழுது ஸ்ருதிகாவின் கண்கள் மகளையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தது. கண்டிப்பா மேம் என்றனர். பிறகு ஸ்ருதியோ, எனக்கு அடுத்தபடியா நான் இல்லாத நேரத்துல நம்ம டீமை லீட் பண்ண எனக்கு ஒருத்தர் வேணும், நீங்க இருக்கீங்களா என மகளிடம் அவள் கேட்க, அனைவரும் ஒரு நிமிடம் புரியாமல் பார்த்தனர். மகளும் இத்தனை பேர் இருக்கும் போது என்ன சொல்றாங்க என யோசித்தவாறு பார்க்க, ஸ்ருதியோ, இல்ல அவர் ஃபர்ஸ்ட் நிக்கிறதுனால அவர்கிட்ட கேட்டேன், யாரா இருந்தாலும் எனக்கு ஓகே தான் என அவள் கூற, மற்ற மூவரும் இல்ல மேம் அவரே இருக்கட்டும் என்று மூவரும் அவனை மாட்டிவிட கூற, வேறு வழியின்றி சம்மதித்தான். ஓகே கைஸ், யூ மே கோ நவ் என அவள் கூற, நால்வரும் வெளியே சென்றனர். அவர்கள் சென்றதும் தான் நினைத்த காரியம் முடித்துவிட்ட திருப்தியில் கர்வமாக சிரித்து கொண்டாள். டேய் மகள், இனி அடிக்கடி நாம தனியா சந்திப்போம், அதுக்காகத்தான் உன்னை லீடரா வச்சேன். இப்ப கூட என்ன நீ பார்க்கவே இல்லல்ல, உனக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறேன் என தனக்குள் கூறிக்கொண்டாள். வெளியே சென்ற பின் அனலிகாவோ, இந்த ஸ்ருதிகா என்ன அடிக்கடி ரகரனையே பார்த்துட்டு இருந்தா, லீடருக்கும் அவரைத்தான் கேட்டா, ஏதோ ஒண்ணு இடிக்குது, இனிமே இவரை இத வச்சே கலாய்ப்போம் என மனதினுள் நினைத்து கொண்டாள். பிறகு நால்வரும் தங்கள் இருக்கையில் அமர்ந்து நன்றாக பேச ஆரம்பித்தனர். அன்றே ஒருவருக்கொருவர் வா போ என்று பேசும் அளவிற்கு பழகிவிட்டனர். அவ்வாறே அன்றைய நாள் செல்ல வீட்டிற்கு கிளம்பினர். மாலை மகளும் அனலிகாவும் பேசிக்கொண்டே வீடு சென்றனர். அப்பொழுது, ரகரன் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா என அனலிகா கேட்க, அவளை கேள்வியாய் நோக்கியவன், கேளு அக்னி என்றான். இல்ல ஸ்ருதியை ஏற்கனவே உனக்கு தெரியுமா என கேட்க, அவனோ, இல்லடா தெரியாது, இங்க வந்துதான் பாக்குறேன், ஏன் அக்னி என குழப்பமாய் கேட்க, கேட்ட ரகரன், அவங்க உன்னை பார்க்கும்போது தெரிஞ்சவங்கள பார்த்த மாதிரி பார்த்தாங்க, அதான் கேட்டேன். அப்படியா, எனக்கு அப்படி தெரியல. ஒருவேளை இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஸ்ருதிக்கு உன்னை பிடிச்சிருக்கோ என அவனை கலாய்க்க, அடிப்பாவி, உனக்கே இந்த ஆசை, அப்படியெல்லாம் இருக்காது, யாருக்கு தெரியும், அப்படியும் கூட இருக்கலாம் என சிரித்துக்கொண்டே கூற, அவங்களுக்கே அந்த ஐடியா இல்லனா கூட நீ எடுத்து கொடுப்ப போலயே, அப்படி மட்டும் பண்ணிராத, உனக்கு புண்ணியமா போகும் என அவன் கையெடுத்து கும்பிடாத குறையாக கூற, அவளோ சிரித்து விட்டு, ஏன் அப்படி சொல்ற, அவங்க செம்ம அழகா இருக்காங்க, அவங்க உன்னை லவ் பண்ணா உனக்கு கெத்து தானே என விடாமல் அவனை கலாய்க்க, இதுல என்ன கெத்து, சிரிக்கிறதுக்கு கூட காசு கேப்பா போல, அதுலயும் அவ மேக்கப்காகவே நான் தனியா சம்பாதிக்கணும் போல. ஆஹா, அந்த கவலை உனக்கு வேணாம், அவளே உனக்கு உட்கார வச்சு சம்பாதிச்சு போடுவா, அவ உன் ஆளா ஆயிட்டா நாங்க எல்லாரும் கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தலாம் என சிரித்து கொண்டே கூற, அவனோ, உங்க போதைக்கு நான் ஊருகாவா, நல்லா வருவ, நான் இன்னொரு தடவை யாரையும் லவ் பண்ற ஐடியால இல்லப்பா என சாதாரணமாக கூற, இன்னொரு தடவையா, பாரா, அப்ப ஏற்கனவே ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு போலயே உனக்குள்ள. ஒச்சோ, வாய கொடுத்து உளறிட்டேனே. அஹாஹா, அதான் உளறிட்டல்ல, சொல்லு சொல்லு. சொல்றேன், ஆனா இப்போ இல்ல, நேரம் வரும்போது என அவன் கூறவும் வீடு வரவும் சரியாக இருந்தது. சரி ஓகே பார்க்கலாம், நீ எப்ப சொல்றன்னு அவனோ சிரித்து விட்டு உள்ளே சென்றான். அவளும், அப்ப நம்மள மாதிரியே இவனுக்கும் ஏதோ ஸ்டோரி இருக்கு போல என மனதில் நினைத்து விட்டு வீட்டிற்குள் சென்றாள். ரகரனோ தன் காதலியின் ஞாபகம் வந்ததும் அந்த நினைவுகளில் மூழ்கினான். அனி எங்கடி இருக்க, பேஸ்புக்ல இருந்து இன்ஸ்டா வர எல்லாத்துலயுமே அனிதா அனிதான்னு நான் தேடாத இடமே இல்ல, எங்கேயுமே நீ எனக்கு கிடைக்கல, நீ என் வாழ்க்கையில வருவியா மாட்டியாடி, இதையெல்லாம் மத்தவங்க கிட்ட சொன்னா சிரிப்பாங்க, பேசாத பழகாத இந்த உறவுக்கு காதல்னு வேறு பேரு வச்சிருக்கியான்னு, ஆனா என்னால அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க முடியலடி, நீ வந்தாதான் என் வாழ்க்கை முழுமை அடையும்னு எனக்கு தோணுது அனி, எங்கன்னு போய் உன்னை தேடுவேன், அப்படி நீ எனக்கு கிடைக்க கூடாதுன்னு விதி இருந்தா அப்போ எதுக்கு உன்னோட ஞாபகத்தை அடிக்கடி வர வைக்கணும், ஞாபகம் மட்டும் வர வச்சு உன்னை என்கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சு அந்த கடவுள் விளையாடிட்டு இருக்காரு என தனக்குத்தானே புலம்பிவிட்டு தன் பணியை கவனிக்க சென்றான். இரவு 8 மணி அளவில்
அனலிகாவிற்கு தெரியாத நம்பரிலிருந்து கால் வந்தது. இன்னைக்கு என்ன இவ்ளோ நேரம் ஆயிட்டு என மனதில் நினைத்துவிட்டு அதனை அட்டன் செய்து பேச ஆரம்பித்தாள். சொல்லுமா, என்னாச்சு இன்னைக்கு கால் பண்ண இவ்ளோ லேட் ஆயிட்டு? ஆமாடி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து உனக்கு கால் பண்றேன். டெலிபோன் பூத் தேடி அலைய வேணாமா என அவளின் அம்மா பேசினார். இதுக்குதான் 2 நாளைக்கு ஒரு தடவை கால் பண்ணுன்னு சொல்றேன், நீ தான் கேட்க மாட்டிக்க. என்னடி பேசுற நீ? பெத்த பொண்ணுக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச அப்புறம் நீ பாதுகாப்பாதான் இருக்கியா இல்லையான்னு மனசு பதறுமா இல்லையா என கவலையாக அவர் கூற, நான் பத்திரமாதாமா இருக்கேன், நீ பயப்படாத. என் பயம் உனக்கு இப்ப புரியாது, நாளைக்கு நீ ஒரு பிள்ளைக்கு தாயானாதான் புரியும். சரிம்மா, ஆரம்பிக்காத, விஷயத்த சொல்லு. வேற என்னடி, கவனமா இருடி. உன்னை இப்பவும் அந்த பரதேசி தேடிட்டு தான் இருக்கான். மா, நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? என்னோட பேரு அடையாளம் எல்லாமே மாறிட்டு, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அது சரிதாண்டி, ஆனாலும் நீ யார்கிட்டயாவது பேசும்போது தப்பி தவறி உன் அடையாளத்தை வெளிக்காட்ட கூடாது. உன் பேரு அக்னின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுல கவனமா இரு. சரிமா என கூறி கால் கட் செய்தவள் யோசிக்க ஆரம்பித்தாள். ரகரன் ஏன் திடீர்னு என்ன அக்னின்னு கூப்பிட்டான்? என்ன இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுதான் வந்திருக்கானா? தெரிய வாய்ப்பு இல்லையே. இவனை சந்தேகப்படவும் மனசு வரல. என்னவோ நம்ம கடந்த காலம் பத்தி யாருக்கும் தெரியாம இருக்கிறது தான் நல்லது. என்னோட அடையாளத்தை நான் என்னோட அவன்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன். என் மானத்தை காப்பாத்தின அவன்தான் என்னோட மணாளன். சீக்கிரம் வந்துடுடா என்கிட்ட, உனக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் என எங்கெங்கோ அவளின் சிந்தனை பயணித்தது.